ஹாய்ங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். இந்த வீடியோவில் நான் உங்க கூட ஷேர் பண்ணக்கூடிய படம், வெப் சீரிஸ் வதந்தி 2. சசிகுமார் நடிச்சிருக்கக்கூடிய வெப் சீரிஸ். இதனுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா, சீசன் 1 பார்த்தீங்கன்னா, எஸ்.ஜே. சூர்யா பண்ணியிருந்தாங்க. வெலோனி அப்படிங்கிற ஒரு பொண்ணுடைய மரணத்தை துப்பறியறது தான் மொத்தமான கதையாக இருந்துச்சு. வெலோனி கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்த சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தியை லப்பர் பந்து வர வரைக்குமே வெலோனின்னு தான் எல்லாருமே நினச்சிட்டு இருந்தாங்க. ஒரு ஆங்கிலோ இண்டியன் பொண்ணாக நடிச்சிருந்தாங்க. எஸ்.ஜே. சூர்யாவுடைய கேரியர்லேயே தி பெஸ்ட் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக வதந்தியை தான் சொல்ல முடியும். அது அவ்வளோ ஹிட் ஆனதுக்கப்புறமா அதனுடைய சீக்வலாக வந்திருக்கக்கூடியதான் வதந்தி 2. அது பார்த்துட்டு தான் இதை பார்க்கணுமா அப்படின்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. அந்த ஸ்டோரிக்கும் இந்த ஸ்டோரிக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தம் கிடையாது. விவேக் பிரசன்னா கேரக்டர் மட்டும் அதில் வந்து எஸ்.ஜே. சூர்யா கூட ட்ராவல் பண்ணும். இந்த படத்தில் இந்த வெப் சீரிஸில் சசிகுமார் கூட ட்ராவல் பண்ணும். சசிகுமார் பனிஷ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி, எஸ்ஐ. அதனால் பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபரில் வந்திருக்காரு. ஒரு முஸ்லீம். அவருக்கு கர்ப்பிணி மனைவி இருக்காங்க. இந்த சமயத்தில் அவருடைய இருக்கிற இடத்துல ஒரு கேஸ் வருது. கேஸ் எப்படி வருதுன்னா, 8 வழிச்சாலை போட்டுட்ருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். அதுக்கான அனுமதி கேட்டுட்ருக்காங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்க மாட்டேங்குது. ஸோ அவங்கள மீறி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பூமி பூஜை போடுறாங்க. போடும்போது அதுக்காக மண் தோண்டும்போது மண்ணுக்குள்ளேருந்து ஒரு எலும்புக்கூடு கிடைக்கிது. பயங்கரமாக பரபரப்பாகுது. லைவில் மீடியாவில் எல்லாத்துலேயுமே பெருசாக பேசப்படுறாங்க. உடனே சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லுது, எங்களுடைய திட்டங்களை வந்து மாநில அரசு எதிர்க்குது. அதனால தான் இந்த மாதிரியான எலும்புக்கூடெல்லாம் வச்சுக்கிட்டு அபசகுணமாக பண்ணி ஏதாவது ஒரு வகையில் நிறுத்திடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. பட் நாங்கள் மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எதுக்குங்க அப்படிலாம் பண்ணுறோம், நாங்கள் நேரடியாக தான் எல்லாமே சொல்லிகிட்ருக்கோம். அங்கே எப்படி அந்த எலும்புக்கூடு வந்துச்சுங்கிறது தெரியல, அதை பற்றி நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சமயத்தில் அந்த ஏரியாவுக்கான எஸ்பி வந்து ஹீரோயின் அவங்க இந்த கேஸை வந்து சசிகுமார்கிட்ட கொடுக்குறாங்க. சசிகுமாருக்கு இப்போ நிறைய கேள்விகள் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு எதிர்த்து பண்ணுறதா, ஸ்டேட் கவர்மெண்ட் எதிர்ப்பு பண்ணதா, எல்லாத்தையும் தாண்டி ஒரு எலும்புக்கூடு கிடச்சிருக்கு. அது எங்கே கொலை பண்ணாங்க, கொலை பண்ண இடத்துலையே புதைச்சிட்டாங்களா, இல்லை அது எங்கேயாவது கொலை பண்ணி இங்கே கொண்டு வந்து புதைச்சிருக்காங்களா, புதைச்சி எத்தனை வருஷம் ஆகிடுச்சி, அதுக்கு ஏன் ஒரு கை இல்லை, இந்த மாதிரி நிறைய 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 கேள்விகளோடு அவர் அந்த கேஸ் ஆரம்பிக்கிறாரு. இது நான் நீளமாக விளக்காக சொன்னேன் இல்லையா, இது எல்லாமே ஒரு எபிசோடு தான். 2வது எபிசோட்லேயே யார் வில்லங்கிறத கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தண்டனையும் வாங்கி கொடுத்துருவாங்க. பட் 3வது எபிசோடில் அவனாக இருக்காதோ அப்படின்னு டவுட் வர ஆரம்பிக்கும். திரும்ப கேஸை ரீஓப்பன் பண்ணி வேலையை ஆரம்பிப்பாங்க. மொத்தம் 8 எபிசோடுகள் இருக்கக்கூடிய இந்த வதந்தி 2 வெப் சீரிஸ் உண்மையிலேயே சுவாரஸ்யமானது தான். நிறைய கெட்ட வார்த்தைகள் இருக்குது, வன்முறை காட்சிகள் இருக்குது, செக்ஸுவலாக நிறைய சீன்ஸ் இருக்குது. ஆனாலும் அதையும் தாண்டி இந்த படம், இந்த வெப் சீரிஸ் நம்மளை சுவாரஸ்யப்படுத்துதான்னு கேட்டால் கண்டிப்பாக படுத்துது. எஸ்.ஜே. சூர்யா அளவுக்கு இந்த வெப் சீரிஸில் சசிகுமார் கம்பீரமாக பண்ணலைனாலும் அவருக்கே உரிய போலீஸ் கேரக்டரை அவர் பண்ணியிருக்காரு. ஒரு முஸ்லீம் கேரக்டரை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த சைடும் சாஞ்சிடக்கூடாது, அந்த சைடும் சாஞ்சிடக்கூடாதுங்கிறதுல அந்த கேரக்டர் அவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்க. அது கதைக்கும் நல்லாயிருக்கு. அதுக்கு மேலே யாரை சொல்ல, வில்லன் கேரக்டர் அப்படின்னு நம்ம சந்தேகப்படக்கூடியவங்க அத்தனை பேருமே இல்லைன்னு வரும்போது நம்ம சீட்டோட எட்ஜுக்கே வந்துடும். 8 எபிசோடு, ஒவ்வொரு எபிசோடு 37லேருந்து 47 நிமிஷம் வரைக்கும் வரக்கூடியது. கிட்டத்தட்ட 5.5 மணி நேரம் வெப் சீரிஸ். ஆனால் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒரே இதில் நீங்கள் பார்த்து முடிச்சிடுவீங்க. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய குட்டி காதல் கதையாக இருக்கட்டும், இல்லை சமூகத்துக்கு அவங்க சொல்ல வந்த மெசேஜாக இருக்கட்டும், எல்லாமே பயங்கரமானது, அவசியமானது, தேவையானது. ஏன்னா கலாச்சாரம் அப்படிங்கிற பேர்லேயும், கட்டுப்பாடுகள் அப்படிங்கிற பேர்லேயும், நாங்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தோமோ அதே மாதிரி நீ வாழு அப்படின்னு சொல்கிறதுலேயும் தான் இருக்குது இந்த பிரச்சனைகள். எல்லாமே ஒவ்வொரு காலகட்டத்திலையும் உடஞ்சி வருது எல்லாமே அப்படிங்கிறதையும் இந்த படம் தெளிவாக சொல்லியிருக்கு. ஆனால் ஒரு பள்ளி படிக்கக்கூடிய குழந்தைகளை, பெண் குழந்தைகளை அப்படி காட்டியிருக்கணுமா அப்படிங்கிறது உண்மையிலேயே உரைய வைக்குது. அதுவும் யூனிஃபார்மோடு காட்டும்போது உண்மையிலே கஷ்டமாக இருக்குது. அதை கொஞ்சம் பொறுப்புணர்வோடு செஞ்சுருக்கலாம். ஏன்னா அது சும்மா இது பண்ணவங்க பார்த்திங்கன்னா புஷ்கர் காயத்ரி, அவங்க தான் க்ரியேட்டிவ் ஹெட். அவங்களோட சுழலாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி வந்து வதந்தியாக இருக்கட்டும், சுழல் 2வாக இருக்கட்டும், எல்லாமே மாஸ்டர் பீஸ். அந்தளவுக்கு குவாலிட்டியாகவும் கவனமாகவும் கண்டென்ட் வைஸ் இருக்கக்கூடியவங்க இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துருக்கலாம். பள்ளி குழந்தைகள் அப்படின்னு சொல்லும்போது நமக்குள்ளே சின்னதாக தைக்குது. விவரம் இல்லாமல் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் அப்படின்னு நம்ம தள்ளி போகும்னு தோணுது. எல்லாத்தையும் தாண்டி அவரவருடைய வாழ்க்கையை அவரவர் தான் வாழணும். நமக்கு பிறந்துட்டதுனாலே நம்ம எல்லா வகையிலுமே நம்ம சொந்தம் கொண்டாடணுங்கிறது கட்டாயமோ அவசியமோ கிடையாது. அத்தனையும் தனித்தனி உயிர். அவர்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை உண்டு, அவர்களுக்குன்னு ஒரு ஆசைகள் உண்டு, அவர்களுக்குன்னு ஒரு அபிப்பிராயம் உண்டு. அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறது தான் இந்த வதந்தி 2 சொல்ல வந்த செய்தி. ஆனால் சொல்ல வந்தபோது இந்த பள்ளி குழந்தைகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுக்கும்போது அது சின்னதாக
பேக் அடிக்குது, சேம் சைட் கூல் போட வைக்கிது, எதிர்கேள்விகள் கேட்க வைக்கிது அப்படிங்கிறது நிஜமான விஷயந்தான். அதை தவிர்த்திருக்கலாம். அதையெல்லாம் தாண்டி இந்த வெப் சீரிஸ் முழுமையாக நம்மளை ஆக்கிரமிக்குது. சுவாரஸ்யமாக இருக்குது. ஒரு எலும்புக்கூடு கொலை அப்படின்னு ஆரம்பித்தது, அது பிரிஞ்சு போய் ஒரு கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, ஆணவ கொலையாக இருக்குமான்னு இந்த வரையும் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். நிறைய டைலாக்ஸ் இருந்துச்சு. இந்த டைலாக் என்னுடையது தான். ஏன்னா நமக்கு கௌரவ கொலைங்கிறத ஆணவ கொலைன்னு மாத்திரக்கே ஒரு 2 தசாப்தம் ஆயிருக்கு. அப்படிங்கும்போது இந்த படத்தில் காமிச்சிருக்கக்கூடிய கதை கருக்கள் இதையெல்லாம் நம்ம ஏற்றுக்கிறதுக்கும் ஒரு தனி மனப்பான்மை வேணும். நிறைய எதிர்குறல்கள் எதிர்வினைகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதில் கொஞ்சம் அக்கறையும் இருக்குது, கொஞ்சோண்டு விளம்பரமும் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். எல்லாத்தையுமே ஊடகமாகவே சொல்கிறானேன்னு பார்க்குறீங்களா? நீங்கள் அவசியமாக அந்த வெப் சீரிஸ் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். பட் இது ஏ சர்டிஃபிகேட். நிறைய கெட்ட வார்த்தைகள் இருக்கும், வன்முறைகள் இருக்குது, செக்ஸுவல் சீன்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ குழந்தைகளோடு பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வேண்டாம்னு தான் சொல்லுவேன். ஏன்னா பச்சையாக நேரடியான கெட்ட வார்த்தைகள் இருக்குது. ஆரம்பத்தில் கொஞ்சம் நெளிய வச்சாலும் அதுக்கப்புறமா நான் அந்த கதைக்கு இதெல்லாம் தேவைப்படுதில்லை அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்தை நமக்குள்ளேயே ஊட்டிடுறாங்க. வெப் சீரிஸ், ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்ததுக்கப்புறமா இயக்குநர்களுக்கான சுதந்திரம், கதவுகள் எல்லாமே திறந்து விடப்பட்டிருக்கு. எங்கேயுமே சென்சார் கிடையாது, என்ன வேணாலும் சொல்லலாம். அப்படிங்கும்போது இயக்குநர்களுக்கு அடிப்படையில் பொறுப்புணர்வும் கூட வந்திருக்கு அப்படிங்கிறத அவங்களும் புரிஞ்சுக்கணும். எதை சொல்லணும், எதை சொல்லக்கூடாது, எதை காட்டணும், எதை காட்டக்கூடாதுங்கிறதுல கவனம் இருக்கிறதும் அவசியமாக இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி வதந்தி வெப் சீரிஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருக்குது. வதந்தி 1 ஒர்க் அவுட் ஆகாதவங்களுக்கு கூட வதந்தி 2 ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு 100% சான்ஸ் இருக்குது. பட் கெட்ட வார்த்தைகள் அதுதான் மெயின் மைனஸாக இருக்குது. விலங்கு மாதிரியான ஒரு வெப் சீரிஸ் எல்லாரையும் சென்றடையாததுக்கான காரணம் கெட்ட வார்த்தைகள். அதுக்கப்புறமாவும் தெரிஞ்சுக்காமல் திரும்பவும் கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்தும் போது உண்மையிலே வழியாக தான் இருக்குது. ஓகேங்க, நான் இன்னொரு வீடியோலையோ இன்னொரு லைவ்லையோ நான் கண்டிப்பாக சந்திக்கிறேன். நன்றி நன்றி நன்றி.